நியூஸ் கேட்டுட்டோம். அரியலூர்ல ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நின்னோம். நிறைய வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அலோவ் பண்ணணும். அவரை வர வைக்கிறதுக்கு எல்லாம் இது வந்து மக்களாட்சி அப்படின் போது வந்துட்டு எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணணும். ஆளுங்கட்சி வரும்போது வந்துட்டு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வந்துட்டு போலீஸ் இது வந்துட்டு கொடுக்கணும். பார்த்தோம். அப்புறம் தான் திருச்சியிலே தெரிஞ்சிருச்சு என்ன நிலமன்னு. அவ்வளோக்கு வந்துட்டு டைமிங் அவருக்கு கொடுக்கல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால அமுதா மணிக்கணக்காக வெயிட் பண்ண ரசிகர்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம் ஆயிடுச்சு. ஒரு விஜய் சார் வந்து ஹாய் ஹலோ ஒண்ணுமே சொல்லல, கையை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாரு. ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரத்துல தான் கூட்டமும் ரொம்ப இதுவாயிடுச்சு. ஓகே, பார்த்த வரையும் சந்தோஷம் தான், பட் ஒரு வருத்தம் பேசலேன்னு. ஓகே, மணிக்கணக்கா அது அளவில்லாத கணக்கு. ஓகே ப்ரோ, வருத்தம் ரொம்ப. ராஜ்குமார். தேங்க்யூ ப்ரோ. நாங்கள் இப்போ தான் ஜஸ்ட் 1/2 ஹவர் அங்கே மேலே மாத்தூரில் பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தோம். பேசுவார்னு எதிர்பார்த்தோம். இன்னும் வந்து அவர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 3 மணிலேருந்து வெயிட் பண்ணோம் நாங்கள். அதனால் வந்து ஒரு 2 வார்த்தை பேசியிருக்கலாம் எங்களுக்காக. மக்கள் எவ்வளவு தூரம் ஏங்குறோம். நாங்க 3 மணில இருந்து வெயிட் பண்றோம். அங்க மேல மாத்துல சார் மூஞ்ச பார்க்கவே முடியல, இங்க வந்து பார்க்க முடியல. நாங்க கீழே உளுந்து சாரை பாக்குறதுக்காக வந்து பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமா பேசியிருந்தா இன்னும் கையை ஆட்டி இருந்தா கூட போதும். மேல மாத்துல ரொம்ப மக்கள் ரொம்ப மன உடைச்சல்ல இருக்கு. ரொம்ப விஜய் பாக்குறதுக்கு ரொம்ப ஆவல. சின்னோண்டு குட்டி முதல்ல விஜய்ங்குது. அவரை பாக்குறதுக்கு எவ்வளவு தூரம் நாங்க வரோம். அவரை பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த செகண்ட் வந்தாருன்னா பார்க்கணும், கண்டிப்பா பேசணும். நாங்க 3 மணில இருந்து வெயிட் பண்றோம். சார் வருவார்னு சொல்லிட்டு வராத கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதான், மற்றபடி சார் தான் வருவார்.